அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, திருமண வைபவங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய இந்த மாசத்துல முதல் விஷயம், திருமணத்தினுடைய அழைப்பு சம்பந்தமாக ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் விரோதக்காரங்களா இருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, அவங்களாம் வீடு தேடி அழைப்பு கொடுத்துருப்பாங்க. இப்போ இது மாதிரியானவங்களுடைய திருமணத்துக்கு போகணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தையில சொல்றாங்க, மல்லம் இஜித் தாவத அஸல்லாஹ வ ரசூலஹு. யார் ஒரு மனிதர் ஒருத்தர் விருந்து கலைச்சார், அது திருமண விருந்தா இருந்தாலும் எந்த விருந்தா இருந்தாலும் சரி, மன விருந்தா இருந்தாலும் சரி, விருந்துக்கு அழைச்சிட்டார். இன்னும் அந்த விருந்து எப்படிப்பட்ட விருந்துன்னு சொன்னா, ஆட்டுக்கால் பாயாதான் அதுல செய்யறாங்க, ஆட்டினுடைய கால் எடுத்து சாதாரண உணவு செய்யறாங்க. அந்த விருந்தாக இருந்தாலும் சரி, அந்த விருந்தை அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது அவர் மேல கடமை, அதை மதிச்சு அவர் போகணும். அப்படி அந்த விருந்து அவர் மறுத்து விட்டால் அஸல்லாஹ ரசூலு, அவர் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு என்ன செஞ்சுட்டாரு, மாறு செஞ்சுட்டாருன்னு சொன்னாங்க. அதனால முதல்ல விருந்து நம்மளை மதிச்சு ஒருத்தவங்க விருந்து கலைச்சாங்கன்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், விருந்துக்கு நம்ம போகணும். அங்க போறோம், அந்த உணவுகளை சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் நாளையுடைய வீடியோல போலாம். அதனால முதல்ல உங்க வீடை தேடி யாரெல்லாம் திருமணத்துக்காண்டி அழைப்பு கொடுத்துருக்கிறாங்களோ முதல்ல அவங்களுடைய நிக்காவுக்கு போகணும் அப்படிங்கிற நியத்து வைங்க. எந்த விரோதத்தையும் இந்த குரோதத்தையும் வச்சு போகாம இருக்கணுங்கிற அந்த எண்ணத்துல யாரும் வந்துடாதீங்க. அவங்க வீடு தேடி வந்துட்டாங்க, அவங்கள மரியாதை செலுத்துறதுக்காக நீங்களும் வீடு தேடி போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.